ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு iTASTE. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம அன்னூர் பக்கம் இருக்கும். இது அன்னூர் டு மேட்டுப்பாளையம் போகிற ரோடு தரணி மெஸ் அப்படிங்கிற ஒரு மெஸ். இங்கே வந்து காலையிலையும் மத்தியானமும் டிஃபன் அண்ட் லஞ்ச் இருக்கும். மோஸ்ட்டாக நாங்கள் வீக் டேஸ் வந்துருக்கோம். ஸோ இன்றைக்கி குடல் மட்டன் இருக்குது. நீங்கள் சண்டேஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு மூளை, தலைக்கறி, நாட்டுக்கோழி, மட்டன், குடல் அப்படின்ட்டு ஏகப்பட்ட டிஷ்ஷஸ் இருக்கும். ஸோ ரைட், வாங்க போய் ஃபுட்டெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் ஒன் மோர் திங், ரொம்ப நாளாக என் சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் ஏறவே இல்லை. ஸோ சப்போஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், போய் சாப்பிட்டு பார்க்கலாம். கிட்டி சொல்லுங்கள். தொப்பி வேணாம், தொப்பி எனக்கு பத்தாது. ஹை ரைஸ் ஓகே, சாப்பிட்டு பார்க்கலாம். சாப்பிடலாமா? இது வந்து குடல் இல்லையா? ஓகே. மட்டன். வணக்கம். நாங்கள் வந்து 20 வருஷம் ஆச்சுங்க ஆரம்பிச்சு. ஃபஸ்ட்டு சண்டே மட்டும் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ ரெகுலராக பண்ணிகிட்ருக்கோங்க. காலையில் மட்டனு, குடல், நாட்டுக்கோழி. மத்தியானம் மட்டனு, குடல், நாட்டுக்கோழி. இன்றைக்கி செய்ய முடியல, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்ட்டு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ரெகுலராக மட்டனு, குடல், நாட்டுக்கோழி கிடைக்குங்க மத்தியானம் சாப்பாட்டுக்கு, காலை டிஃபனுக்கும். ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி பார்த்திங்கன்னா குடல், மட்டனு, தலைக்கறி, நாட்டுக்கோழி, மூளை ஃப்ரைங்க. மொத்தம் 5 டிஷ் ஆகிருங்க. அன்னூர்லேருந்து 2.5 கிலோமீட்டருங்க, குறுக்கலையம் பாளையம். ரெகுலர். ஆமாங்க, ரெகுலர். ஆர்டர் கொடுத்தா நைட்டும் செஞ்சு தருவாங்க. ஆர்டரின் பேரில் இப்போ 2 வேளை தான் செய்கிறேங்க. ஆர்டர் கொடுத்தா நைட்டும் செஞ்சு கொடுப்பாங்க. இட்லி தோசை மட்டும்தான், மதியம் சாப்பாடு மட்டும்தாங்க. அது நம்ம இருக்கிற அளவுக்கு ஆளுங்க இருக்காங்க, நம்ம அளவுக்கு செஞ்சுக்கலாம். ஏன்னா எல்லாமே போட்டு சொதப்பக்கூடாது இல்லைங்க, அதுக்காக நம்ம இருக்கிற மாதிரி செஞ்சுக்கிறோம். ரெகுலராக அந்த மாதிரி கிடைக்குங்க. ரைஸுங்க, அதுக்கு ஆம்லேட் ஆஃப் ஆயில் எது கேட்டாலும் பண்ணி கொடுத்துருவோம். ஒன்று வைங்க, இங்கே 2 வைங்க. உனக்கு எத்தனைடா? 2. இங்கே ஒரு 2 வைங்க. குடல் எடுத்துட்டு வாங்க, மட்டன் எடுத்துட்டு வாங்க. வேற அவ்வளோதான் இருக்குதா? ஆம்லெட் ஆஃப் பாயில் என்ன? நான் தான் குடல் ஒன்று எடுத்துட்டு வாங்கக்கா, மட்டன் ஒன்று எடுத்துட்டு வாங்க. அவ்வளோதான் இருக்குதா? சரி. தோசை இருக்குதா? அப்படியே ஒரு கலக்கி சொல்லலாம். கலக்கி இருக்குமாக்கா? கலக்கி 2 கலக்கி. இத்தி சட்னி உங்களுக்கு? சட்னி வேணாமா? இது என்ன குழம்புக்கா? மட்டன் குழம்பா இது? இது மட்டன். ஓகே. இது மட்டன். குடல் சுடுது, நல்லா இரு. கொடுக்கலாம். மட்டனும் குடலும் மட்டும் தான் இங்கே இருக்குது. உங்களுக்கு என்ன வேணும்? அது மைக்கா அப்புறம் கொடுக்கலாம். இல்லை 2 தான் இருக்குது. குடல் எப்படி இருக்குது? ஓகே, ஓகே. இல்லை பெப்பரியாக இருக்குது. கொஞ்சம் நல்லா பெப்பர்லாம் அதிகமாக போட்டு. மைக் வேணுமா? இங்கே நேரங்க. ஓகே, ஓகேவா? ரொம்ப இல்லாட்டி நல்லா பெப்பர் நல்லா தூக்கலாக போட்டு குடல் இருக்குது. அந்த பெப்பரோட காட்டும் நல்லா ஸ்பைசினஸ் நல்லா இருக்குது. நல்லா இருக்குதா? சாப்பிட்டு பாருங்க. மட்டனை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மட்டன் எப்படி? மட்டனும் அந்த ஸ்பைசினஸ் இருக்குது, பெப்பரோட ஸ்பைசினஸ் இல்லை, இந்த சில்லியோட ஸ்பைசினஸ். மட்டன் ஆகுது.
என்னமோ மட்டனில் கொஞ்சம் சதை பீஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக வந்த மாதிரி கொஞ்சம் தான் வந்துடுது. பட் ஸ்டில் மட்டன் ஸோ குட். இது டீ எப்படி இருக்குது? இந்த சாப்பிடுவோம். ஆமாம்மா எனக்கு என்னென்னா பரோட்டா இல்லை, இட்லி தோசை மட்டும்தான். ஸோ நைஸ். குடல் சொல்லு, குடல் எப்படி? குடல் நல்லா பெப்பரியாக இருக்குது. அது நல்லா பெப்பர் காட்டும் இல்லை? இப்போ நம்ம ஊரெல்லாம் இந்த பெப்பர் காட்டும் இருக்காது. நல்லா பெப்பரோட ஹோல்சம் பெப்பர்லாம் போட்டு நல்லா அந்த ஸ்பைசினஸ் நல்லா செஞ்சுருக்காங்க. குடல் பீஸ் நிறைய ரத்தம். ஆமாம், இந்த குடலோடு சேர்த்து ரத்தமும் இருக்குது. இட்ஸ் குட். அதே மாதிரி மட்டனும் நான் பேக். இன்னும் பரோட்டா இன்னும் இந்த கிரேவி வந்து இன்னும் நல்லா தூக்கி காமிச்சிருக்கும். இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். தட் இஸ் ஒன்லி தி டவுன் சைட். நம்ம தோசையோடையும் ட்ரை பண்ணலாம். பண்ணிவிட்டு நான் அதுவும் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். தோசை வந்துருச்சு. தோசைக்கும் இந்த குடலுக்கும் எப்படின்னு பார்க்கலாம் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது தோசைக்கு. ஸோ தோசைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு தோசைக்கு ஒரு நார்மல் டேஸ்ட் தான் வைங்களேன். இட்லி அளவுக்கு தோசைக்கு அந்த டேஸ்ட் காம்பினேஷன் வரல. வித் இட்லி இட் இஸ் ஃபென்டாஸ்டிக். இங்கே வந்து ரோட்டு பக்கம் இருக்கனால சத்தம் அதிகம். ஸோ கொஞ்சம் வாய்ஸ் வந்து அந்தளவுக்கு ஆடிபிளாக இருக்காது. போதுங்க, தோசை போதும். கலக்கி மட்டும் கொஞ்சம் தோசை போதுமா? ஸோ சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஒரு சூப்பர் பிரேக்ஃபாஸ்ட். குடல், மட்டன், இட்லி அண்ட் தோசை. இங்கே வந்து ஒரு மெயின் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா இங்கே பரோட்டா இல்லை. ஏன்னா அந்த பரோட்டாவுக்கும் குடலுக்கும் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். குடல் நல்ல அந்த பெப்பரோட காட்டத்தோட சூப்பராக இருந்துச்சு குடல். மட்டனும் நல்லா சாஃப்ட், மீட்லாம் ரொம்ப சாஃப்ட். மட்டன் ஆல்சோ வாஸ் குட். அந்த இட்லிக்கு வந்து சூடாக இட்லி கொடுக்குறாங்க. அந்த காம்பினேஷன் ஃபேண்டாஸ்டிக்காக போகுது. தோசைக்கு இட் வாஸ் ஜஸ்ட் ஓகே. இட்லி வித் இட்லி இட் வாஸ் ஈவன் பெட்டர், சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் சண்டேஸ் வந்திருந்தீங்கன்னா இன்னும் நாட்டுக்கோழி, தலைக்கறி இந்த மாதிரி டிஷ்ஷஸ்லாம் இருக்குது. பட் ஞாயிற்றுக்கிழமை தோசை இல்லையாம்மா. ஏன்னா கூட்டம்னால இட்லி வித் ஆல் தி நான்வெஜ் ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ ஒரே ஒரு செகண்டு. அண்ணே மட்டன் ரேட் என்னண்ணே? மட்டன் ரேட் என்ன? 170. ஓகே ஓகே. குடல் 130. குடல் வந்து ஒரு 130 ருபீஸ்க்கு தராங்க. மட்டன் வந்து 170 ருபீஸ்க்கு தராங்க. அந்த போர்ஷன் எனக்கு என்னமோ இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக இருக்கலாமோ, 130 ருபீஸ்க்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் ஒன்று. பட் நெவர்தலெஸ் ஓகே, நார்மல் ரேட்ஸ் தான் வைங்களேன். குட் டேஸ்ட். ஸோ கிஷி சாப்பிட முடிச்சிங்களா? நல்லா இருந்துச்சா? ஸோ ஓகே, இன்னொரு வீடியோ உங்களை பார்க்குற வரைக்கும் டேக் கேர். பை ஃப்ரம் iTASTE. பை சொல்லிடுங்க. Bye.